பசியும் நீர்தானே, உணவும் நீர்தானே. பசியும் நீர்தானே, உணவும் நீர்தானே. உம்மைதான் நான் பாடுவேன், உம்மைதான் நான் போற்றுவேன். இயேசு ராஜனே, எல்லாம் நீர்தானே. இயேசு ராஜனே, எனக்கெல்லாம் நீர்தானே. இயேசு ராஜனே. கர்த்தருடைய மகத்துவமான மாட்சிமை பொருந்திய வல்லமை நிறைந்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமையும் கனத்தையும் வல்லமையும் செலுத்தி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு சமாதான வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலையும் இந்த நாளின் தியானத்திற்காய் கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய உறுதிமொழி, அவருடைய வாக்குத்தத்தமானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கன்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அன்பானவர்களே, ஆண்டவராகிய தேவன் தம்மை நம்புகிற மனிதனுடைய நிலை, அடுத்து அவனுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான உணவு, தண்ணீர், இது ரெண்டையும் வழங்குகிறவர் சொல்லுகிறார். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். பூமியில் ஆனாலும் சரி, தம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருக்கிறதான அந்த ஸ்தானமானாலும் சரி, கன்மலையின் அரணான பிரியமான உயர்ந்த இடங்களில் அவன் வாசம் பண்ணுவான். அவன் ஆகாரம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆகாரத்தை தருகிறவர் அவனுக்கு உணவை தருவர் சொல்றார். எதை உண்மோம் எதை உடுத்துவோம் சொல்லி உண்ணுவதற்காக கவலைப்படாதீங்கன்னு சொல்றவர் அன்றாட நமக்கு வேண்டிய படியை அளக்கிறவர் சொல்றார். அவன் ஆகாரம், அவன் சாப்பாடு அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீரை கர்த்தர் பிரியமான நிச்சயமாய் அவனுக்கு தருவேன் சொன்னவர். இந்த உலகத்துல உயிர் வாழ்கிற வரைக்கும் ஜீவ அப்பமாய் இருக்கிறவர் சொல்றார். The one who is the living bread is saying definitely his bread will be given to him. அவன் உணவு அவனுக்கு கிடைக்கும், அவன் தண்ணீரை அவனுக்கு தருவேன் சொல்கிறவர். உனக்கு ஜீவ தண்ணீரையும் தருவார், இந்த ஜீவனுக்கு தேவையான தண்ணீரும் தருவார். தருகிற தேவனை நோக்கி பார்த்து அந்த உயர்ந்த அடைக்கலமான இடத்தையும் அந்த உயர்ந்த உணவையும் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய தெய்வத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். கன்மலையே, உயர்ந்த அடைக்கலமே, உயர்வான உணவை எங்களுக்கு தருகிறவர், எங்களுக்கு வேண்டிய தண்ணீரை தருகிறவர் நீர். இந்த காலை வேளையிலே தண்ணீருக்காக உணவுக்காக அவதிப்படுகிற மக்களுக்கு கடந்து வந்த வார்த்தையின்படி அவருடைய ஆகாரமும் தண்ணீரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதற்காக நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பசியும் நீர்தானே, உணவும் நீர்தானே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு அநேக நன்மையை கொண்டு வரட்டும். ஆமென்.